ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல வாசனையாக ரொம்ப சுலபமாக ஒரு தக்காளி சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒன் ஆஃப் த வெரைட்டி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு போட்டுக்கலாம். சின்ன துண்டு பட்டை, ஸ்டார் பூ, 2 கிராம்பு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு 20 போல் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பொதுவாக பெரிய வெங்காயம் நம்ம போடலாம். லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட் வரும். பட் சின்ன வெங்காயம் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கையிலேயே இதில் சும்மா ஒரு வாசனைக்காக பச்சை மிளகா ஒன்று போடுறேன். முழுசாக பச்சை மிளகாயில் தாளித்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வயிறு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை முழுசாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துருக்குறேன். அதை போட்டுறேன். இந்த மாதிரி தாளித்து பண்ணும்போது நீங்கள் இஞ்சி சேர்க்காமல் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இஞ்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சும்மா 1-2 இந்த மாதிரி தட்டி போட்டு பண்ணும்போது நம்ம நல்லா அரைச்சி போடுறத விட இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்தணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 6 பழம் எடுத்திருக்கேன். சும்மா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு மேலேயே இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு காரத்துக்கு பொடிகள் போடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக மிளகாய்த்தூள் அப்புறமா கரம் மசாலா சேர்த்தும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இந்த தக்காளி சாதம் தாளிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது வீட்லேயே அரைச்ச பொடி தான். இதை போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் பொடி வேண்டாம், எனக்கு பிரியாணி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூடவே கரம் மசாலா பொடி இது 2ஐயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி ஸ்டைலில் கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி ஃப்ளேவர் கிடையாது, அந்த தக்காளியோட வாசம் வர தக்காளி சாதம் அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கீல பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறேன் நான். ஸோ இது கரைஞ்சி வர்றதுக்கும் இந்த தக்காளி நல்லா வற்றி வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா வற்றி வந்துடும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா சுருண்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடணும். அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா செமி கிரேவியாட்டம் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டு கலக்கும்போது சரியாக வரும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி இந்த பிரியாணி ஸ்டைலில் பண்ணல, அதனால புதினா இலையெல்லாம் நான் சேர்க்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தையெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பட் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வச்ச சாதத்துலேயே ஒரு 2 கரண்டி சாதம் வந்து மிச்சம் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. காரம், உப்பு. இந்த டைமில் உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வடகம் அந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். கூட இல்லாட்டினா சட்னி வச்சாலும் அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து அதை அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணுற அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நான் வீடியோ ஆனில் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணேன். பட் கடைசியாக பார்க்கும்போது தான் தெரியுது வீடியோ நான் ஆன் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அது என்னோடய மிஸ்டேக் தான். நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு நார்மலாக வீட்டில் நம்ம எப்பயும் வைக்கிற ரைஸை வந்து வேக வச்சு கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன். 1.25 கப்பில் ஒரு 2 கரண்டி மிச்சாச்சு. மிச்சம் எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு கலந்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாம் சரியாக நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட அடுத்த முறை நீங்கள் தக்காளி சாதம் பண்ணுறீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.